எங்கே இருக்குன்னா மலேசியாவில் உள்ள கெண்டிங் ஐலாண்டில் இருக்கோம். கெண்டிங் ஐலாண்ட்னா சும்மா சின்ன ஐலாண்டில் இல்லை, சரியான பெரிய மலைங்க. உங்களுக்கே தெரியும், பின்னாடி க்ளவுட்லாம் போகிறது உங்களுக்கு தெரியுதா? அப்படியே பின்னாடி பாருங்களேன். தெரியலைங்க, எதுவுமே தெரியலைங்க, கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. எப்படின்னா ஊட்டி விட்டு ஜில்லுன்னு தாங்க இருக்குது, தாங்க முடியல ஊர். ஆனால் ஜெர்கின் எடுத்துகிட்டு வராது தப்பாக போச்சு, என்ன பண்ணுறது. ஐலாண்டு வந்தது இல்லை, கெண்டிங் ஐலாண்டு ஒரு வாட்டி வந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அப்படி பின்னாடியும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். க்ளவுட்லாம் தெரியுதா? கண்ணுக்கே தெரிலங்க, கார் இது இதுவுமே தெரியுதான்னு பாருங்கள். க்ளவுடு அவ்வளோ க்ளவுடுங்க, ஜில்லுன்னு இருக்குங்க. ஆனால் க்ளவுடு போகிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, அந்த க்ளவுடு இப்படியே போகுது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, கொஞ்சம் பாருங்கள், நல்லா இருக்கு. ஆனால் இருக்குங்க, மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள். ஓகேங்க, வாங்க. இது முடிஞ்சு, இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம், வாங்க அந்த இடத்த அவங்க காமிக்கிறேன். மறக்காமல் மலேசியா வந்தீங்கன்னா இந்த ஐலாண்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் வந்து இன்னும் எவ்வளோ இடம் சுற்றி பார்க்க போகிறேன்னு தெரியல, ஆனால் இதுவே ஒர்த்து தான். இந்த ஊட்டியோட நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஊட்டி அளவுக்கு இல்லை, ஆனால் இது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இங்கே ட்ரிப்பும் நிறையா வராங்க, பைக்லேயும் ட்ரிப்பு வராங்க, கார்லேயும் வர்றாங்க. பைக்கில் வர்றது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பைக்கில் வர்றப்போ ஃபுல் வியூவும் நல்லா என்ஜாய் பண்ணி வரலாம். கொஞ்சம் காரில் வந்தனால எதுவுமே அதிகம் பார்க்க முடியல, சைடில் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, கண்ணாடி வழியே. பைக்கில் வந்தோம்னா ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணலாம், ஏன்னா 360 வியூ இருக்கும்னா நம்மளுக்கு, அதனால் வந்து கொஞ்சம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மோஸ்ட்லி நம்ம பைக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம கார் தான் வருவோம். வர்றவங்க இங்கே இருக்கிறவங்க வந்து மலேசியாவில் இருக்கிறவங்க இல்லை சிங்கப்பூரியன்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு பைக்கில் வரலாம், ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், மூக்கு அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கு, மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்னோ, அந்த க்ளவுடு இருக்கு பாருங்க, க்ளவுடு வர்றதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. அந்த கையில் அப்படி டச் பண்ணி போகிறப்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது என் வீடியோவில், நீங்கள் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், மறக்காதீங்க, லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள், இன்னும் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. மறக்காமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்ஸ்டாவில் இருக்கேன், டிக்டாக்ல இருக்கேன், யூடியூப்பில் இருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பழனி படிக்கட்டு மாதிரி இருக்குங்க. ஐயோ, வந்தது தான் வந்தோமே, ஒரு இடத்த தேடி போனோம் கீழே, ஆனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் கார் பார்க்கில் விட்டாங்க, இப்போ மறுபடியும் மேலே ஏறி போய்கிட்டுருக்கோம். ஊட்டி மலை ஏறுற மாதிரி இருக்குங்க. அது என்ன சொல்லுவாங்க, இந்த பருவத மலை சொல்லுவாங்கள்ல, அங்கே ஏறுற மாதிரி இருக்கு. ஐயோ, இதுக்கு எப்படின்னா இன்னும் இருக்கே, வாங்க பார்த்துக்கலாம், போவோம். ஒரே ஏத்தமும் இறக்கமாக தாங்க இருக்குங்க. என்ன பண்ணுறது,
அங்கே ஏறி வந்தோம், இங்கே இறக்கமாக இருக்குது. ஏதோ நடக்க முடியல, ஓடுற மாதிரி தான் இருக்குது இங்கே. பார்த்தீங்களா எவ்வளோ இறக்கமாக இருக்குங்க. ஐயா அப்பா நிற்க முடியலங்க, எல்லாம் ஓட்டமாக தான் இருக்குது. இன்னைக்கு அதுவும் இல்லாமல் சண்டேனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதான் கார்லாம் அதிகமாக வருது. ஏன்னா ஹாலிடேலாம் சண்டே வீக்கெண்டில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்ல வீக்கெண்டை. அதுக்கு தான் இவ்வளோ வண்டி வருது. நம்மளும் அதுக்கு தான் வந்துருக்கோம். வாங்க போய் வெயிட் பண்ணலாம். ரோப்கார் பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரியுதா? அது சிங்கப்பூரில் ரோப்கார் போனப்போ ரீசெண்டாக. அதுக்கடுத்து இப்போ இங்கே போகலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். வந்தோம்னா நம்ம தீம் பார்க் மாதிரி இங்கே ஒன்று இருக்குங்க, ஸ்கை வேர்ல்டு. இது தீம் பார்க் அளவு இருக்குமா இல்லை தீம் பார்க்கை விட வேறு லெவலில் இருக்குமான்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். உள்ளே வந்தோம்னா ஹோட்டலும் இருக்குங்க, ஹோட்டலும் நிறையா இருக்குது. இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுனால ஸ்டே பண்ணிடலாம். ஒர்த்து இடம் செம்ம ஒர்த்தாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா இன்னும் ஒர்த்தாக தெரியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரோப்காரு பார்த்தீங்களா, ரோப்காரு. ஸ்கை வேர்ல்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஏமா வாங்கன்னு சொல்கிறேன். இந்த நாங்கள் கூட்டிகிட்டு வந்த டீமில் சொல்லுவாங்க, அப்படியே ஆமை வருங்களோ அது மாதிரி வர்றாங்க. அவங்கள திருப்பி காமிங்களே, அப்படியே பாருங்களே. அவங்க அப்படியே ஏதோ மாமியார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போகிற மாதிரி வர்றாங்க. ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு, மணி வந்து 2 மணி ஆகிடுச்சு. இன்னும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நாங்கள் என்ன சொல்கிறது? இந்த 4 கைஸா மெனி ப்ராப்ளம். நிறையா கொஞ்சம் சின்ன குழந்தைங்களாம் நல்லா ரசித்து பார்க்குற மாதிரி நிறையா இது வச்சுருக்காங்க, செட்டப்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. உள்ளே வந்துட்டோம். அதாவது ஸ்கை வேர்ல்டுக்குள்ளே போகணுன்னா இன்னொரு ஹோட்டலுக்குள்ளே வந்து தான் வர மாதிரி இருக்குது. வந்தாச்சுங்க ஸ்கை வேர்ல்டு. நீ டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். உள்ளே நிறைய அட்வென்ச்சர் டைப்பில் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் போகலாம். ஏன்னா இது வரைக்கும் போனதில்லை, தீம் பார்க்குன்றது போனதே இல்லை. இப்போ தான் முதல்ல தீம் பார்க்குன்னு வந்திருக்கோம். போவோம் வாங்க. டிக்கெட் கவுண்டருங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் பாருங்க. இந்த குழந்தைங்க விளாட்றதுக்கு நிறையா ஐட்டம்ஸ் இருக்காங்க. இதோட கண்டினியூ வீடியோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய்.